ஓம் ஸ்ரீ காளஹஸ்தி ஈஸ்வரரே போற்றி. ஓம் சுக்கிர பகவானே சரணம். அன்பார்ந்த ரிஷபராசி வாசகர்களே, ஒரு மாபெரும் நாவலைப் போலவும் விறுவிறுப்பான திரைப்படத்தைப் போலவும் நகர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடைவேளைக்கு பிறகு வரும் ஒரு பிரம்மாண்டமான திருப்பத்தைப் போல இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கிறது. காலச்சக்கரத்தில் 2வது ராசியாக வீற்றிருக்கும் ரிஷபம் ஒரு சாதாரண ராசி அல்ல. அது காளையின் வடிவம். காளை என்பது என்ன? அது உழைப்பின் சின்னம், பொறுமையின் சிகரம். ஆனால் சீண்டினால் சிலிர்த்து எழும் வீரத்தின் அடையாளம். சிவபெருமானின் வாகனமான நந்தியின் அம்சம் நீங்கள். கடந்த சில வருடங்களாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நான் அறிவேன். ஒரு இருண்ட குகைக்குள் வழி தெரியாமல் நடப்பதைப் போல உணர்ந்திருப்பீர்கள். எவ்வளவுதான் உழைப்பது? உழைப்பிற்கான அங்கீகாரம் ஏன் கிடைப்பதில்லை? நம்மை சுற்றி இருப்பவர்களை நமக்கு ஏன் குழி பறிக்கிறார்கள் என்ற கேள்விகள் உங்கள் மனதிற்குள் ஓயாமல் ஒலித்திருக்கும். குறிப்பாக கும்பத்தில் சனி சஞ்சரித்த கடந்த 2.5 ஆண்டுகள் கர்ம சனி காலம் உங்களை ஒரு வழி பண்ணியிருக்கும். வேலையில் நிம்மதியின்மை, தொழிலில் முடக்கம், கையில் பணம் நின்ற பாடில்லை. இப்படி எத்தனையோ சோதனைகள். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே வந்தன. இப்போது மேகங்கள் விலகிவிட்டன. சூரியன் சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. ஆம், 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யும் ஆண்டாக மலர்கிறது. ஜோதிட ரீதியாக சொன்னால் இது உங்களுக்கு மீட்சி காலம். இனி வரப்போகும் கிரகங்கள் உங்களுக்காக தீட்டி வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன? லாபஸ்தானத்தில் அமரப்போகும் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பொக்கிஷங்களை தரப்போகிறார் என்பதை மிக விரைவாக ஒரு நண்பனைப் போல உங்கள் கையை பிடித்து கொண்டு விளக்கப் போகிறேன். வாருங்கள், உங்கள் பொற்காலத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். அழகு உணர்ச்சியும் அசாத்திய பொறுமையும் கொண்டவர்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நிதானம்தான் உங்கள் பலம், பிடிவாதம்தான் உங்கள் ஆயுதம். சுக்கிரனின் செல்ல பிள்ளைகள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே சுகபோகம், அழகு, கலை மற்றும் காதல். இதனால் இயல்பிலேயே உங்களுக்கு அழகுணர்ச்சி அதிகம். நீங்கள் உடுத்தும் உடை, உண்ணும் உணவு, வசிக்கும் வீடு என எல்லாமே நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது பழமொழி. ஆனால் கந்தையே வேண்டாம், பட்டு துணிதான் வேண்டும் என்பது உங்கள் பாலிசி. பூமி தத்துவம். உங்கள் ராசி நில ராசி. நிலத்தைப் போலவே நீங்களும் பொறுமையானவர்கள். எதையும் எடுத்தும் கவிழ்த்தும் என்று செய்ய மாட்டீர்கள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை யோசிப்பீர்கள். ஆனால் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் பிரம்மனே வந்து சொன்னாலும் மாற்ற மாட்டீர்கள். இந்த ஸ்திரத்தன்மைதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். உழைப்புக்கு அஞ்சாத உத்தமர்கள். காளையைப் போல உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்தால் அதை முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் வராது. கடினமான சூழ்நிலைகளையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை உங்களுக்கு உண்டு. சோம்பேறித்தனம் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை. குடும்பமே கோவில். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம்தான் உலகம். உங்கள் சம்பாத்தியம், உழைப்பு எல்லாமே உங்கள் குடும்பத்திற்காகத்தான். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் மீது பாசத்தை பொழிவீர்கள். அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய துணிவீர்கள். கோபம் ஒரு எரிமலை. பொதுவாக நீங்கள் அமைதியானவர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது உங்களுக்குத்தான் பொருந்தும். உங்கள் பொறுமையை யாராவது சோதித்தால் கோபம் எரிமலையாக வெடிக்கும். அந்த நேரத்தில் உங்களை கட்டுப்படுத்துவது கடினம். ஆனால் அந்த கோபம் வெகு நேரம் நீடிக்காது. பணமே பிரதானம். பணத்தின் அருமை தெரிந்தவர்கள் நீங்கள். பணம் பத்தும் செய்யும் என்பதை உணர்ந்தவர்கள். அதனால் சிக்கனமாக இருப்பீர்கள். தேவைக்கு மட்டுமே செலவு செய்வீர்கள். எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. பிடிவாத குணம். இது உங்கள் பலமா அல்லது பலவீனமா என்று சொல்வது கடினம்.
ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடும் குணம் சில நேரங்களில் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். இந்த 2026 இந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் நீங்கள்தான் ராஜா. கிரகங்களின் மாபெரும் சதிராட்டம். இந்த ஆண்டு ஏன் உங்களுக்கு இவ்வளவு முக்கியமானது? வான மண்டலத்தில் நிகழும் கிரக மாற்றங்கள் அப்படி என்ன அதிசயத்தை செய்ய போகின்றன? முதலாவதாக கர்ம சனியின் விடை பெறுதல். கடந்த 2.5 ஆண்டுகளாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் அமர்ந்து வேலை வேலை என்று உங்களை விரட்டி அடித்த சனி பகவான் இப்போது தனது பார்வையை மாற்றுகிறார். 2026 மார்ச் மாதத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசிக்கு லாபஸ்தானம் செல்கிறார். 11ஆம் இடம் என்பது ஆசைகள் நிறைவேற்றும் இடம். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வட்டியும் முதலுமாக பலனை திருப்பிக் கொடுக்கும் இடம். ஜோதிடத்தில் 11இல் சனி வந்தால் பட்டி தொட்டியெல்லாம் ஆளுவான் என்று ஒரு வாக்கு உண்டு. அது உங்களுக்கு நடக்கப் போகிறது. குருவின் ஆதரவு கரம். ஆண்டின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம் இருக்கும் குரு ஜூன் மாதத்தில் 3ஆம் இடமான கடக ராசிக்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம். அங்கு குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறுவது சாதாரண நிகழ்வு அல்ல. அதுவும் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை விரட்டி அடித்து என்னால் முடியும் என்ற விஸ்வரூப தைரியத்தை கொடுக்கும். ராகு கேதுவின் ரகசிய திட்டம். ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் அமர்ந்துள்ளனர். 10இல் ராகு இருப்பது தொழிலில் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. சிறிய அளவில் தொழில் செய்து வந்த உங்களை பெரிய முதலாளியாக மாற்ற ராகு திட்டமிட்டுள்ளார். ஆக மொத்தம் இந்த 2026ஆம் ஆண்டு சனி கொடுப்பார், குரு காப்பார், ராகு உயர்த்துவார். தொட்டதெல்லாம் துலங்கும் காலம். மார்ச் 2026 முதல் சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்புகளில் ஒன்று. ஏன் லாப சனி சிறப்பு? சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பவர் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அவர் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வரும்போது மட்டும் வள்ளலாக மாறிவிடுவார். அதிலும் 11ஆம் இடம் அவருக்கு மிகவும் பிடித்த இடம். பணப்பற்றாக்குறை நீங்கும். காலை எழுந்தவுடன் இன்றைய செலவுக்கு என்ன செய்வது என்று யோசித்த நிலை மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்தெல்லாம் பணம் வரும். பழைய கடன்கள் அடைபடும். நீண்ட கால ஆசைகள். சொந்த வீடு கட்ட வேண்டும், வெளிநாடு போக வேண்டும், என் மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்க வேண்டும், இப்படி பல வருடங்களாக உங்கள் மனதில் ஊறிப்போன ஆசைகள் இந்த லாப சனி காலத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். சமூக அந்தஸ்து. சமுதாயத்தில் உங்களின் மரியாதை உயரும். இவ்வளவு நாள் உங்களை ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இனி உங்களை தேடி வருவார்கள். 4 பேர் மதிக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சனி பகவான் தர்மவான். அவர் நேர்மையை விரும்புபவர். இந்த லாபசனி காலத்தில் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்மையாக உழைத்தால் அந்த செல்வம் உங்கள் பரம்பரைக்கும் நிலைக்கும். ரிஷபராசி அன்பர்களை, இனி உங்கள் கஜானா நிரம்பும் நேரம். சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்போது அதன் முழுமையான பரிமாணத்தை பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை. இவ்வளவு நாள் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களை வேலை வாங்கி கசக்கி பிழைந்த அதே சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராஜ மரியாதையை தரப்போகிறார். பொருளாதார சுதந்திரம். பல ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பற்றாக்குறை பட்ஜெட் தான், வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலை. ஆனால் இந்த 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் பொருளாதார நிலை தலைகீழாக மாறும். கடன் சுமை குறையும். கழுத்தை நெரித்து கொண்டிருந்த வட்டி, அசல் கடன்கள் அனைத்தையும் அடைக்கும் அளவுக்கு
பணப்புழக்கம் அதிகரிக்கும். எப்படி இந்த கடனை அடைத்தாய் என்று ஊரே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். சேமிப்பு உயரும். இவ்வளவு நாள் வங்கி புத்தகம் வெறுமையாக இருந்திருக்கும். இனி அதில் இலக்கங்கள் கூடும். எதிர்காலத்திற்காக தங்க நகைகள், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள். மூத்த சகோதரர் வழி ஆதாயம். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் இடம். கடந்த காலத்தில் அவர்களுடன் சொத்து தகராறு அல்லது மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த லாபசனி காலத்தில் அவர்கள் தேடி வந்து பேசுவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். புதிய நட்பும் வட்டாரமும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். கடந்த காலத்தில் சில தவறான நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது சனி பகவான் நல்ல நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் அற்புதம். 10ஆம் இடத்தில் சனி இருந்தபோது முதுகு வலி, மூட்டு வலி மற்றும் இனம் புரியாத உடல் சோர்வு உங்களை வாட்டியிருக்கும். எழுந்து நடப்பதே சிரமம் என்று இருந்தவர்கள் கூட இனி குதிரை வேகத்தில் செயல்படுவார்கள். நாள்பட்ட நோய்களுக்கு சரியான மருத்துவம் கிடைத்து பூரண குணமாகும் காலம் இது. சனி பகவான் அள்ளி தரும்போது நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் உண்டு, அகங்காரம். இனி நம்மை அசைத்து கொள்ள ஆள் இல்லை என்ற தலைக்கணம் வந்தால் சனி பகவான் கொடுப்பதை போல கொடுத்து வேறு வழியில் பிடுங்கி விடுவார். எனவே பணம் வரும்போது பணிவும் வர வேண்டும். ஏழைகளுக்கு உதவுங்கள். அது உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் வேலியாக இருக்கும். துணிவே துணை, வெற்றியே இலக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் செல்வத்தை கொடுக்க, மறுபக்கம் தேவ குருவான வியாழன் குரு பகவான் உங்களுக்கு மன தைரியத்தை வாரி வழங்கப் போகிறார். ஆண்டின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு ஜூன் 2026 3ஆம் இடமான கடகராசிக்கு செல்கிறார். அங்கு அவர் உச்சம் பெறுகிறார். 3ஆம் இடத்தில் குரு, இது நல்லதா? பொதுவாக ஜோதிடத்தில் 3இல் குரு மறைவு என்று சொல்வார்கள். ஆனால் ரிஷப ராசிக்கு இது விதிவிலக்கு. ஏன் தெரியுமா? குரு பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் அது விபரீத ராஜயோகம் போன்ற அமைப்பை தரும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம் மற்றும் வெற்றியை குறிக்கும். இங்கு குரு பலம் பெறுவது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை போக்கி ஒரு போர் வீரனைப் போல மாற்றும். உச்சம் பெற்ற குரு தான் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். அந்த பார்வைகள் ரிஷப ராசிக்கு என்ன செய்யும்? 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது. கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இப்போது கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையும். 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தின் மீது. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது தந்தைக்கு நன்மை தரும். தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். 9ஆம் பார்வை 11ஆம் இடத்தின் மீது மிக முக்கியம். இதுதான் இந்த ஆண்டின் ஜாக்பாட். குரு தனது 9ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை பார்க்கிறார். குரு பிளஸ் சனி தொடர்பு இது தர்ம கர்மாதிபதி யோகத்தை விட சிறந்தது. சனி கொடுக்கும் பணத்தை குரு சுப செலவுகளாக மாற்றுவார். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, பிள்ளைகளின் திருமணம் நடத்துவது போன்ற சுப காரியங்கள் தடபுடலாக நடக்கும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் ஸ்தானம். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ்
மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். உங்கள் பேச்சுக்கு உலகம் மயங்கும். உங்கள் எழுத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் பிரம்மாண்டம், வீட்டில் ஆன்மீகம். முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குருவை பார்த்தும் இப்போது நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்போம். 10ஆம் இடத்தில் ராகு. கும்ப ராகு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு என்றாலே பிரம்மாண்டம். அவர் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். ஒரு சிறிய அறையில் ஆரம்பித்த தொழில் இப்போது பல ஊர்களில் கிளைகள் பரப்பும் அளவுக்கு வளரும். அயல் நாட்டு தொடர்பு. 10இல் ராகு இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கொடி கட்டி பறக்கும். வேலை பளு. ராகு உங்களை ஓயாமல் உழைக்க வைப்பார். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பது என்ற நிலையை உருவாக்குவார். வெற்றியின் போதையில் குடும்பத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் கேது. சிம்ம கேது. ராகு தொழிலில் கவனத்தை செலுத்த சொன்னால் கேது வீட்டின் மீது கவனத்தை செலுத்த சொல்வார். ஆன்மீக ஈடுபாடு. 4இல் மோட்சக்காரகன் கேது இருப்பதால் வீட்டிற்குள்ளேயே பூஜை அறை அமைத்து தீவிரமாக வழிபடுவீர்கள். சித்தர்களின் நூல்களை படிப்பதில் ஆர்வம் கூடும். தாயாரின் உடல்நிலையில் சிறிய தொந்தரவுகள் வந்து நீங்கும். மூச்சு திணறல் அல்லது ஒவ்வாமை ஏற்படலாம். கவனம் தேவை. வாகன மாற்றம். அடிக்கடி பழுதாகும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஆனால் கேது ஆடம்பரத்தை விரும்பாதவர் என்பதால் ஆடம்பரமான வண்டியை விட பயனுள்ள வண்டியை வாங்குவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ரிஷபராசி அன்பர்களே, கடந்த 2.5 ஆண்டுகளாக 10இல் இருந்த சனியால் நீங்கள் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. எவ்வளவு உழைத்தாலும் நல்ல பெயர் இல்லை. எனக்கு ஜூனியராக வந்தவன் எனக்கு மேலே போய்விட்டான். மேலதிகாரியின் குடைச்சல், இப்படி எத்தனையோ புலம்பல்கள். கவலை வேண்டாம், அந்த இருண்ட காலம் முடிந்துவிட்டது. 2026 மார்ச் மாதம் முதல் நீங்கள் அலுவலகத்தின் சூப்பர் ஸ்டார். அங்கீகாரம் தேடி வரும். இனி உங்கள் உழைப்பை யாராலும் மறைக்க முடியாது. உங்களை இவ்வளவு நாள் மட்டம் தட்டிய அதே மேலதிகாரி இனி உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார். நிர்வாகத்தில் உங்கள் கை ஓங்கும். பதவி உயர்வு. தகுதி இருந்தும் தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போது தானாக தேடி வரும். சிலர் எதிர்பாராத வகையில் இரட்டை பதவி உயர்வுகளை கூட பெறுவார்கள். அதிகாரம் மிக்க பதவியில் அமர்வீர்கள். விரும்பிய இடமாற்றம். சொந்த ஊரை விட்டு பிரிந்து எங்கேயோ ஒரு மூலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது சொந்த ஊருக்கே மாறுதல் கிடைக்கும். குடும்பத்துடன் சேரும் பாக்கியம் உண்டாகும். சம்பள உயர்வு. லாப சனி என்பதால் உங்கள் வங்கி கணக்கில் சம்பளம் கணிசமாக உயரும். நிலுவையில் இருந்த ஊதிய உயர்வுகளும் போனஸ் தொகைகளும் மொத்தமாக கைக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு படித்து முடித்துவிட்டு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் தேடி வரும். நீங்கள் செய்ய வேண்டியது, வெற்றி கிடைக்கும் போது அடக்கம் தேவை. அலுவலகத்தில் உள்ள அரசியலில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தால் இந்த ஆண்டு உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஆலமரமாய் வளரும் தொழில், அலைமோதும் கூட்டம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷபராசி அன்பர்களை, நீங்கள் இவ்வளவு நாளாக காத்திருந்த நேரம் வந்துவிட்டது. 10ஆம் இடத்தில் இருந்த சனி உங்களை சோதித்து தொழிலில் பல நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். இப்போது அவர் 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் மாறிவிட்டார். கூடவே ராகு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் இருக்கிறார். இந்த கூட்டணி உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்களை செய்யும்? முதலாவதாக, சிறிய முதலீடு பெரிய லாபம்.
கடந்த காலத்தில் ரூபாய் 100 முதலீடு செய்தால் ரூபாய் 10 லாபம் கிடைப்பதே குதிரை கொம்பாக இருந்திருக்கும். ஆனால் 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு நிலைமை தலைகீழ். நீங்கள் செய்யும் சிறிய முதலீடுகளுக்கு கூட இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரிக்கும். கிளைகள் தொடங்கும் யோகம். 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பிரம்மாண்டத்தை விரும்புபவர். எனவே ஒரே இடத்தில் வியாபாரம் செய்தது போதும், பக்கத்து ஊரில் ஒரு கிளை திறக்கலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். துணிந்து இறங்குங்கள். 3இல் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு தைரியத்தை தருவார். வங்கி கடன் மிக எளிதாக கிடைக்கும். பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் கூட்டாளிகள் மூலம் லாபம் வரும். இருப்பினும் கணக்கு வழக்குகளை கூட்டாளியிடம் முழுமையாக ஒப்படைக்காமல் நீங்களே மேற்பார்வையிடுவது சால சிறந்தது. எந்த தொழில் ஜொலிக்கும்? உணவு தொழில். ரிஷப ராசிநாதன் சுக்கிரன் சுவைக்கு அதிபதி. எனவே ஹோட்டல், பேக்கரி தொழில் செய்பவர்களுக்கு கல்லாப்பெட்டி நிரம்பும். கட்டுமானம். சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் செங்கல், சிமெண்ட், இரும்பு வியாபாரம் கொடிக்கட்டி பிறக்கும். அழகு சாதன பொருட்கள். ஜவுளிக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு பெண்கள் கூட்டம் அலைமோதும். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்கள் தொழிலை டிஜிட்டல் முறைக்கு மாற்றுங்கள். ஆன்லைன் டெலிவரி, சமூக வலைத்தள விளம்பரம் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் லாபத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வறண்ட கிணற்றில் நீர் சுரந்தது போல ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பணப்புழக்கம் என்பது வந்தா வரவு போனா செலவு என்ற ரீதியில்தான் இருந்தது. சேமிப்பு என்பது கனவாகவே இருந்தது. ஆனால் 2026 லாப சனியின் அருளால் உங்கள் கஜானா நிரம்ப போகிறது. கடன் சுமை தீரும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய நிம்மதி. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திணறியவர்கள் இப்போது அசலை அடைக்கும் அளவுக்கு பண வரவை பார்ப்பார்கள். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். வீட்டுக்கடன் போன்ற நீண்ட கால கடன்களை முன்கூட்டியே கட்டி முடிக்கும் யோகம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட் மற்றும் முதலீடுகள். 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல, அது ஊக வணிகத்திற்கும் உரிய இடம். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் முதலீடு செய்பவர்களுக்கு சனி பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார். ஆனால் 10இல் ராகு இருப்பதால் அதிக பேராசை வேண்டாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை நினைவில் கொண்டு லாபம் வந்தவுடன் வெளியேறுவது புத்திசாலித்தனம். சொத்து சேர்க்கை. குரு 3இல் உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வரும் பணத்தை வீண் செலவு செய்ய மாட்டீர்கள். அதை நிலமாகவோ வீடாகவோ அல்லது தங்கமாகவோ மாற்றி விடுவீர்கள். அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் முன்னோர்களின் உயில் சொத்து, இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை அல்லது பழைய PF பணம் மொத்தமாக கைக்கு வரும். ரிஷபராசி பெண்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் என்பதால் இயல்பாகவே அழகுணர்ச்சியும் நிர்வாக திறமையும் அதிகம். இந்த ஆண்டு நீங்கள் குடும்பத்தின் மைய புள்ளியாக மாறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் உங்கள் கை ஓங்கும். இவ்வளவு நாள் உங்கள் ஆலோசனையை கேட்காத கணவர் இனி நீ என்ன சொல்றியோ அதையே செய்வோம் என்று சரணடைவார். ஆபரண சேர்க்கை. சுக்கிரனின் ஆதிக்கத்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக புது தங்கம் வாங்குவீர்கள். பழைய நகையை புதுப்பித்து லேட்டஸ்ட் டிசைனில் அணிந்து மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை. மாமனார் மாமியாருடன் இருந்த சிறு சிறு சண்டைகள் மறைந்து பாசம் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு இரட்டை பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களின் நிர்வாக திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது மகிழ்ச்சியாக அமையும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம்.
திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். காதல் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குருவின் பார்வையால் அழகான மழலை செல்வம் கிடைக்கும். சிகிச்சையில் இருந்த தடைகள் நீங்கும். ஆரோக்கிய குறிப்பு: 4 கேது இருப்பதால் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தைராய்டு பிரச்சனைகள் வரலாம். உடல் எடை கூடும் வாய்ப்புள்ளது. உணவு கட்டுப்பாடு மற்றும் நடைப்பயிற்சி அவசியம். எதிர்கால தூண்களாகிய மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் படித்தால் சிகரம் தொடலாம். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சவாலான ஆனால் வெற்றிகரமான ஆண்டு. பள்ளி கல்வியில் 4ஆம் இடத்தில் கல்வி ஸ்தானம் கேது இருப்பதால் படிக்கும் போது மனம் அலைப்பாயும். பாடத்தை படித்தால் மண்டையில் ஏறவில்லையே என்று தோன்றும். ஞாபக மறதி வரலாம். படிக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றாதீர்கள். வடக்கு பார்த்து அமர்ந்து படித்தால் கவனம் கூடும். சரஸ்வதி தேவியை வழிபடவும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள். கல்லூரி மாணவர்களுக்கு இது பொற்காலம். 3இல் உச்சம் பெறும் குரு உங்களுக்கு அபரீத விதமான நினைவாற்றலையும் தைரியத்தையும் தருவார். நீட், IIT, TNPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முழு மூச்சுடன் படித்தால் வெற்றி நிச்சயம். அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் அதிகம். வெளிநாட்டு கல்வி. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதில்லை என்றாலும் ராகு 10இல் இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி கடன் எதிர்பார்த்த வங்கியில் கிடைக்கும். பூமி தாயின் புதல்வர்களே, ரிஷபம் ஒரு நில ராசி. எனவே விவசாயிகளுக்கும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மிக முக்கியமானது. விவசாயம் செழிப்பான ஆண்டு. லாப சனி விவசாயிகளுக்கு அள்ளி தருவார். நீர்வளம், கிணறு மற்றும் ஆழ்துணை கிணறுகளில் நீர் சுரக்கும். பாசன வசதி பெருகும். மகசூல் நெல், கரும்பு, வாழை போன்ற பணப்பயிர்களில் லாபம் கொட்டும். கால்நடை, ஆடு மாடு வளர்ப்பதில் நல்ல வருமானம் கிடைக்கும். பால் பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் இரட்டிப்பாகும். ரியல் எஸ்டேட், நிலம் வாங்கும் யோகம். பூமிக்காரகன் செவ்வாய் மற்றும் கட்டிடக்காரகன் சுக்கிரனின் அருளால் இந்த ஆண்டு நீங்கள் நிலம் வாங்கி போடுவீர்கள். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் மற்றும் பில்டர்ஸ் தேங்கி கிடந்த பிளாட்டுகள் விற்று தீரும். பழைய வீட்டை இடித்து கட்டி வாடகைக்கு விடும் யோகம் சிலருக்கு உண்டாகும். எச்சரிக்கை: நிலம் வாங்கும் போது தாய் பத்திரம் சரியாக இருக்கிறதா என்று வழக்கறிஞரிடம் காட்டி சரிபார்ப்பது கேதுவினால் வரும் வில்லங்கத்தை தவிர்க்க உதவும். ரிஷப ராசி அன்பர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். கடந்த 2.5 ஆண்டுகளாக 10இல் இருந்த சனியால் உங்கள் உடல் சுவர் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கலாம். மூட்டுவலி, முதுகுவலி, செரிமான கோளாறு மற்றும் இனம் புரியாத உடல் சோர்வு உங்களை வாட்டியிருக்கும். எந்த மாத்திரையை போட்டாலும் கேட்கலையே என்ற விரக்தி உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகிறது. நாள்பட்ட நோய்களுக்கு குட் பை. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம் அமரும் சனி பகவான் நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டவர். ஜோதிட ரீதியாக 11ஆம் இடம் என்பது நோய் தீர்க்கும் ஸ்தானம் என்றும் அழைக்கப்படும். நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், ஆஸ்துமா போன்ற நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு இனி நோயின் தீவிரம் குறையும். மருந்துகள் வேலை செய்ய தொடங்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தால் அது தவிர்க்கப்பட்டு மாற்று மருத்துவத்திலேயே குணமாகும் அதிசயம் நடக்கும். மன ஆரோக்கியம் மற்றும் நிம்மதியான தூக்கம். கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தூக்கமின்மை. படுத்தால் தூக்கம் வராது. மனதில் எதையாவது நினைத்து குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 3இல் உச்சம் பெறுவதால் மனதில் இருந்த பாரம் இறங்கி வைத்தது போல இருக்கும். தெளிவான சிந்தனை பிறக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வரும். உணவு கட்டுப்பாடு அவசியம். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே போஜன பிரியர்கள். ருசியான உணவை கண்டால் விடமாட்டீர்கள். 11இல் சனி இருப்பதால் பசி இன்னும் அதிகமாக எடுக்கும்.
எச்சரிக்கை, உடல் எடை கூடும் வாய்ப்பு அதிகம். இனிப்பு மற்றும் எண்ணெய் பலகாரங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. 4 கேது இருப்பதால் வாயு தொல்லை வரலாம். நேரத்திற்கு சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி. இந்த ஆண்டு நீங்கள் ஜிம் அல்லது யோகா வகுப்பில் சேருவீர்கள். சனி பகவான் உழைப்பை விரும்புபவர். எனவே தினமும் காலையில் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்தால் எந்த நோயும் உங்களை அண்டாது. உங்களுக்காக ஒரு சின்ன குறிப்பு. புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு வேக வைத்து சாப்பிடுவது ரிஷப ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் தரும். மக்கள் செல்வாக்கு. 11ஆம் இடம் என்பது ஜன வசியத்தை குறைக்கும். சனி அங்கு வலுவாக இருப்பதால் பொது மக்களின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உங்கள் பேச்சிற்கு மக்கள் கூட்டம் வரும். பதவி யோகம். கட்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தானாக தேடி வரும். சீட் கிடைக்குமா என்று எங்கியவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். வெற்றியும் நிச்சயம். உங்கள் எதிரிகள் சரணடைவார். உங்களை கவிழ்க்க நினைத்த எதிரிகள் உங்களின் அசுர வளர்ச்சியை பார்த்து பயந்து ஒதுங்கி விடுவார்கள். அல்லது இவரை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று உங்களிடமே வந்து சமாதானம் பேசுவார்கள். சமூக சேவை. சனி பகவான் சேவை மனப்பான்மையை விரும்புபவர். எனவே தொண்டு நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து விருதுகள் மற்றும் நிதியுதவி கிடைக்கும். திரையில் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள். கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு புகழ் உச்சியை தொடும். நடிகர் மற்றும் நடிகைகள். புதிய பட வாய்ப்புகள் குவியும். நீண்ட நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படங்கள் வெளியாகி வெற்றி பெறும். சம்பளத்தை கணிசமாக உயர்த்துவீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள். இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்களுக்கு தேசிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும். சமூக வலைத்தளம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செய்பவர்களுக்கு ஃபாலோயர்ஸ் எண்ணிக்கை பல மடங்கு உயரும். நீங்கள் போடும் வீடியோ வைரல் ஆகும். இந்த 2026ஆம் ஆண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள். 11 சனியும் 3 உச்சம் பெற்ற குருவும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறார்கள். சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் என்றாலும் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் சூரியனின் நட்சத்திரமான உங்களுக்கு நன்மைகளையே செய்வார். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மதிப்பு கூடும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். உத்தியோகம் மற்றும் அரசு தொடர்பு. சூரியன் அரசாங்கத்திற்கு காரகன். எனவே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க ரீதியான நன்மைகள் அதிகம் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஆர்டர் காப்பி கைக்கு வரும். அரசாங்க கான்ட்ராக்ட், டெண்டர் எடுப்பவர்களுக்கு லாபம் கொட்டும். வருமான வரி, விற்பனை வரித்துறை சிக்கல்கள் இருந்தால் அவை சுமூகமாக தீரும். தந்தை வழி உறவு. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கும். பூர்வீக சொத்தை பிரிப்பதில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் பங்கு கைக்கு வரும். ஆனால் தந்தையின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. ஆரோக்கியம். கார்த்திகை ஒரு நெருப்பு நட்சத்திரம். நாளில் கேது இருப்பதால் அதிகப்படியான உடல் உஷ்ணம் உங்களை தாக்கும். கண் எரிச்சல், வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். கோபத்தை குறைப்பது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும். கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு. கணவர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார். தங்க நகைகளை விட வைரம் அல்லது நவரத்தினங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். உங்களுக்கான ராசி அதிபதி சூரியன். உங்களுடைய தன்மை, அதிகாரம், ஆளுமை மற்றும் நேர்மை. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எளிமையான பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று கோதுமை அல்லது செவ்வரளி பூ சாற்றி வழிபடவும். ஆதித்ய ஹிருதயம் கேட்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தரும். நட்சத்திரம் அடுத்ததாக ரோஹிணி. உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன். உங்களுடைய தன்மை, அழகு, கற்பனை மற்றும் மென்மை. கற்பனை தேரில் பவனி வருபவர்கள் நீங்கள்.
மனோகாரகன் சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள், கலை ரசனை மிக்கவர்கள், ஆனால் மனதில் எதையாவது நினைத்து கவலைப்படுபவர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் கவலைகளை போக்கி மகிழ்ச்சியை தரப்போகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கனவுகள் நனவாகும் ஆண்டு. குரு பகவான் 3இல் உச்சம் பெறுவது உங்களுக்கு தான் அதிக நன்மையை செய்யும். ஏனென்றால் சந்திரன் மனதிற்கு அதிபதி, குரு புத்திற்கு அதிபதி. இந்த இணைப்பு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை தரும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் இந்த ஆண்டு மிக அதிகம். சுமார் 90% வரைக்கும் வாய்ப்புள்ளது. வாகனம் மற்றும் பயணம். சந்திரன் பயணங்களை விரும்புபவர். இந்த ஆண்டு நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக பழைய வண்டியை வைத்துக்கொண்டு அவதிப்பட்டவர்கள் இப்போது லேட்டஸ்ட் மாடல் கார் அல்லது பைக் வாங்குவீர்கள். குடும்பத்துடன் உல்லாச சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். தாய் வழி உறவு. சந்திரன் தாயாருக்கு காரகன். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தாய் மாமன் வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். தொழில் மற்றும் கலை. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கொட்டும். ரோஹிணி நட்சத்திர கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் மீடியா துறையினருக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கும். உங்கள் படைப்புகள் மக்களால் கொண்டாடப்படும். திருமணம் மற்றும் காதல். திருமணமாகாத ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அழகான வசதியான வரன் அமையும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். திருமண வாழ்க்கை தேனிலவாக அமையும். உங்களுக்காக எளிய பரிகாரம்: திங்கட்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றவும். பௌர்ணமி அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்வது மன அமைதியை தரும். ஏழை பெண்களுக்கு பால் அல்லது அரிசி தானம் செய்வது சிறப்பு. அடுத்ததாக ரிஷப ராசியின் நட்சத்திரம் மிருகசீரிடம். 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். ராசி அதிபதி செவ்வாய். உங்களுடைய தன்மை, வேகம், விவேகம் மற்றும் சுறுசுறுப்பு. வெற்றியின் வேட்கைக்காரர்கள். வீரத்தின் விளைநிலமான செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள். சோம்பல் என்ற வார்த்தையே உங்கள் அகராதியில் இருக்காது. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வேகத்திற்கு ஏற்ற விவேகத்தையும் தந்து வெற்றியை தேடி தரும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள். இந்த ஆண்டு சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய் பூமி காரகன். 11இல் இருக்கும் சனி லாபத்தை தருவார். இந்த 2 கிரகங்களும் சேரும் போது நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக விற்காமல் கிடந்த நிலம் இப்போது நல்ல விலைக்கு விற்பனையாகும். சகோதர உறவு. செவ்வாய் சகோதர காரகன். 3இல் உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். சொத்து தகராறுகள் இருந்தால் அவை பேசி தீர்க்கப்படும். தம்பி அல்லது தங்கையின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகம். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு துறை மற்றும் சீருடை அணியும் பணிகளில் ஜொலிப்பார்கள். இந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பதக்கங்களும் பாராட்டுகளும் குவியும். விளையாட்டு வீரர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம். செவ்வாய் இரத்தத்திற்கு அதிபதி. எனவே இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும் போது வேகம் வேண்டாம். வேகத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை இந்த ஆண்டு நீங்கள் தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும். அடிக்கடி தலைவலி வரலாம். கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது நல்லது. மிருகசீரிஷ பெண்களுக்கு இது ஒரு அதிகாரம் மிக்க ஆண்டு. குடும்பத்திலும் அலுவலகத்திலும் உங்கள் கை ஓங்கும். கணவர் உங்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்.
ஆபரணங்களில் பவளம் வாங்கும் யோகம் உண்டு. மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கான எளிய பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடவும், கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது உங்களுக்கு கவசமாக செயல்படும். துவரம் பருப்பு தானம் செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஜனவரி 2026 தொடக்கம் அமர்க்கலாம். ஆண்டின் ஆரம்பமே உற்சாகமாக களைகட்டும். பொங்கல் பண்டிகை உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்துடன் நீண்ட தூர ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். உறவினர்களின் வருகையால் வீடு நிரம்பி வழியும். எச்சரிக்கை: உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. பண்டிகை கால பலகாரங்கள் உடல் எடையை கூட்டும். பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள்: சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த மாதம். எதிர்பாலினத்தவர் மூலம் உதவிகள் கிடைக்கும். காதல் கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எச்சரிக்கை: அண்டை வீட்டாருடன் சிறு வாக்குவாதங்கள் வரலாம். மௌனம் காண்பது நல்லது. மார்ச் 2026 ஆண்டிற்கான பலன்கள்: இந்த ஆண்டின் மிக முக்கியமான மாதம். சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் செல்கிறார். இவ்வளவு நாள் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். இனி நான் ராஜா என்ற உணர்வு வரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பண வரவு அதிகரிக்கும். எச்சரிக்கை: திடீர் பண வரவால் ஆடம்பர செலவு செய்ய தோன்றும். அதை தவிர்த்து சேமிப்பது நல்லது. ஏப்ரல் 2026 மாதத்திற்கான பொது பலன்கள்: சூரியன் உச்சம் பெறும் மாதம். வெளிநாட்டு பயணம் உறுதியாகும். விசா கிடைக்கும். அரசாங்க வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும். எச்சரிக்கை: விரயஸ்தானம் வலுப்பெறுவதால் கையில் பணம் தங்காது. சுப செலவுகளாக மாற்றுங்கள். தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம். மே 2026 ஜென்மத்தில் சூரியன். சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பார். முகத்தில் ஒரு விதமான வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். எச்சரிக்கை: உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். கோபம் அதிகமாக வரும். பொறுமை அவசியம். ஜூன் 2026 குரு பெயர்ச்சி. தைரியம் பிறக்கும். குரு பகவான் 3இல் உச்சம் பெறும் மாதம். மனதில் இருந்த பயம் விலகி அபரிவிதமான துணிச்சல் பிறக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஈடேறும். சகோதரர்கள் உதவுவார்கள். எச்சரிக்கை: ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் படித்து பார்ப்பது அவசியம். ஜூலை 2026 பணமழை. லாப சனி மற்றும் உச்ச குருவின் பார்வை. கையில் தாராளமாக பணம் புழங்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். வெளி உணவை தவிர்க்கவும். ஆகஸ்ட் 2026 ஆன்மீக சிந்தனை. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எச்சரிக்கை: தாயாரின் உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். செப்டம்பர் 2026 தொழில் வளர்ச்சி. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளை வெல்வீர்கள். புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் ஈடேறும். அலுவலகத்தில் பொறுப்புகள் கூடும். எச்சரிக்கை: வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேவை. அக்டோபர் 2026 எதிரிகள் ஓட்டம். கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். எதிரிகள் காணாமல் போவார்கள். நவராத்திரி தீபாவளி கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கை: கிரெடிட் கார்டு பயன்பாட்டை குறைப்பது நல்லது. நவம்பர் 2026 கூட்டுத் தொழிலில் லாபம். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறக்கும். திருமண தடைகள் நீங்கும். எச்சரிக்கை: பனிக்கால நோய்கள் வரலாம். நுரையீரலை பாதுகாப்பது நல்லது. டிசம்பர் 2026 வெற்றிகரமான முடிவு. ஆண்டை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்வீர்கள். அடுத்த ஆண்டிற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள். எச்சரிக்கை: யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இறைவன் திருப்பாதமே சரணாகதி.
ரிஷபராசி அன்பர்களே, கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அந்த பலன்களை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்: ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் மகாலட்சுமி படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு நெய்வேத்தியம் செய்யவும். சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், வளையல் வாங்கி கொடுப்பது சுக்கிரனின் அருளை பெற்று தரும். ஏழைகளுக்கு அன்னதானம். சனியை மகிழ்விக்க சனி பகவான் 11 இருந்து அள்ளித்தரும் போது நாம் கர்வம் கொள்ளாமல் தானம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை தோறும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று தயிர் சாதம் அல்லது எள்ளு சாதம் தானம் செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது சனியின் பரிபூரண ஆசியை பெற்று தரும். அடுத்ததாக கோமாதா வழிபாடு. ரிஷபம் என்றாலே காலை. மாதம் ஒரு முறை அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் அல்லது வெல்லம் கொடுங்கள். இது உங்கள் குலத்தை காக்கும். சித்தர் வழிபாடு. குருவின் அருள் பெற. குரு 3 உச்சம் பெறுவதால் யானைகளின் ஆசி கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று தியானம் செய்யுங்கள். மாணவர்களுக்கு பேனா, நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பது கல்வியில் முன்னேற்றத்தை தரும். நம்பிக்கை தானே எல்லாம். அன்பார்ந்த ரிஷபராசி வாசகர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வின் டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு பணத்தையும் லாபத்தையும் வாரி வழங்கும் வள்ளலாக மாறிவிட்டார். குரு பகவான் உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் வெற்றியையும் தருவார். ராகு கேது தொழிலில் பிரம்மாண்டத்தையும் ஆன்மீக பலத்தையும் தருவார்கள். கடந்த கால கஷ்டங்கள், அவமானங்கள், தோல்விகள் அனைத்தையும் ஒரு கெட்ட கனவாக மறந்துவிடுங்கள். இனி விடிய போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானது. நேர்மையாக உழைப்போம். வரும் லாபத்தில் ஒரு பகுதியை தர்மம் செய்வோம். அப்படி செய்தால் இந்த 2026 மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு பொற்காலமாகவே அமையும். உங்கள் வாழ்க்கை பயணம் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.